ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது என் கசின் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டார். அதனால் அவரை பார்த்துட்டு வர்றதுக்காக போனோம். அப்புறம் போயிட்டு பேசிகிட்ருக்கப்போ அவங்க கேட்டாங்க, சரி இவங்க ஜாதகத்தை பாருங்கள், ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கவருக்கு. கொரோனா வந்துருச்சு, கொரோனாவில் கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் வேறு சில உடம்புல கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தோலில் ஒரு சின்ன சின்ன ஒரு உறுப்பு மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 4 வருஷத்தில். அதுக்கப்புறம் முதலே கொஞ்சம் சின்ன வயசுலேயே கீழே விழுந்திருக்காரு. அதுக்கும் பிளேட் வச்சுருக்காங்க. அந்த பிளேட் இன்னும் காலுக்குள்ளேயே தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டார். அந்த பிளேட்டே காலுக்குள்ளே ஏறிடுச்சு. அந்த மாதிரியா இப்போது திரும்பியும் ஆப்ரேஷன் பண்ணி படுக்க வச்சுருக்காங்க. படுத்துட்டு அவருக்கு இதெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு தான் இருந்தார். கொஞ்சம் அவங்க ஓரளவுக்கு வசதியாக இருக்கனால அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் பெருசாக இல்லை. டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு பெரிய சிரமங்கள் இல்லாததால் இது படுத்தாலும் கொஞ்சம் சிரிச்சுட்டு படுத்துருக்காங்க. ஆனால் அது மாதிரியே எல்லாத்துக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரு ஆணை வீட்டில் ஒரு சம்பாரித்து கொடுக்க வேண்டிய ஆண் இந்த மாதிரி ஒரு சிரமமான இந்த மாதிரி விஷயங்களையே எப்போவும் அடிபட்டுக்கிட்டும் அப்படி இருந்தார் அப்படின்னா வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லாமே கஷ்டமாகும் இல்லையா? அப்போ அந்த குடும்பத்துக்கே கொஞ்சம் சிரமங்கள் வரும். அந்த மாதிரி ஜாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது விபத்தில் சிக்கிக்கொள்ளும் ஜாதகர்கள். உடல் நல பாதிப்புகளும் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்தா அடிக்கடி விபத்தில் சிக்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஏதோ ஒன்று போன 1 மாதம் முன்னாடி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து நான் சரியாக தான் போயிட்டுருந்தேன், பின்னாடி வந்தவன் முட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதில் சும்மா பஸ்ஸில் இப்படி கை வச்சுட்டு போயிருக்காரு, எதிரில் வந்த ஒரு லாரியில் இருந்த ஒரு கம்பி பட்டு கை அப்படி கிழிச்சிருச்சு. அந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி விபத்தில் சிக்கிக்கொள்ளும் ஜாதகர்கள் யார் அப்படிங்கிறதையும் அவங்க எதனால் அவங்களுக்கு இந்த என்ன ஜாதக நிலையினால அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு விஷயம் எனக்கு ஒரு மேடம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஒரே மாதிரி சொல்கிறீங்க, எப்போவுமே ஒரே விஷயத்தையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதுக்கு என்ன என்னோடய பதில்னா, நிறைய விஷயங்கள் அதாவது மாற்றி மாற்றி ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா குரு ராகு சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சூரியன் கேது சேர்க்கை, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இது எல்லாமே இந்த கிரகம் அந்த கிரகம் சேர்ந்துருச்சுன்னா இது கெடுதல், அந்த கிரகம் இந்த கிரகம் சேர்ந்துருச்சுன்னா இது நல்லது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. வக்ர கிரகம், வக்ரம் பெற்ற கிரகம் இந்த கிரகத்தை பார்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சன் பார்க்குறான், நீச்சன் பார்க்குறான், இன்னும் காரகோபாவன் அஸ்தி ஆயிடுச்சு, அந்த பாதகாதிபதி பார்க்குறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரம்பரியத்தில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றா நல்லது. ஓகேங்களா? இது 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 இந்த கிரக சேர்க்கை நல்லது, இந்த கிரக சேர்க்கை தப்பு, இது கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பார்வைன்னு இருந்தால் குரு பார்வை நல்லது, குரு பார்வை இல்லை அதனால் இது கெட்டிருக்கு, அப்போது வக்ர கிரகம் பார்க்குது அதனால் கெட்டுருச்சு. அந்த மாதிரி நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயங்கள் தான் எல்லாமே. நீங்கள் என்ன காம்பினேஷன் போட்டிங்கனாலும் அது ஒன்றா நல்லதாக இருக்கும், இல்லைனா கெட்டதாக இருக்கும். ஆனால் கேபி முறை அப்படின்னு வரும்போது அதுதான் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறது கிடையாது. அதில் நல்லது கெட்டது, இந்த விஷயங்கள் நல்லது அப்படின்னும் இந்த விஷயங்கள் கெட்டது அப்படின்னு இருக்குது. அதனால் நாங்கள் கெட்டிருந்தா நல்லா இருந்தா அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம். அந்த எல்லாம் ஏன் கெட்டுச்சு, எதுக்கு கெட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்களில் இப்போ பாரம்பரியம் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு வக்ர கிரகம் பார்க்குது அப்படின்னா, வக்ர கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஒரே நேரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே டேட்டில் ஒரே டைமில் பிறந்திருப்பாங்க, ஒரே லக்னமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போது ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ஏதோ கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்கும். ஆனால் அந்த டைம்லேயும் அந்த நல்லா இருக்கிறவரோட ஜாதகத்துலேயும் வக்ர கிரகம் பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த கெட்ட கொஞ்சம் சிரமப்படுறவங்களோட ஜாதகத்துலேயும்
வக்ர கிரகம் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு எப்படி பலன், இது எப்படி கெட்டுருச்சுன்னு சொல்ல முடியும்? ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், இன்னொருத்தருக்கு அதுவே கெட்டதாக நடக்கும். ஓகேங்களா? ஒரே நிகழ்வு தான், ஜாதகம் ஒன்றே தான், கட்டத்தில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே லக்னம் தான், ஒரே டைம், அந்த 2 மணி நேரமும் அந்த ஒரே லக்னம் தான். அந்த 2 மணி நேரம் பிறந்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். மாறி மாறி விஷயங்கள் நடக்கும். அதனால தான் அந்த ஜாதக ரீதியாக அந்த நிமிஷம், அந்த செகண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டிகிரிக்கு ஒருத்தருக்கு நல்லதாகவும் ஒருத்தருக்கு கெட்டதாகவும் நடக்கும். அதுக்கு அந்த பாவக்காரகங்கள் ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் கேபியுடைய முறையே. இதனால தான் நாங்கள் நல்லா இருந்தால் கெட்டிருந்தா இந்த 2 விஷயங்கள் தான் நாங்கள் சொல்லுவோமோ தவிர, இந்த காரகங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே சொல்லும்போது இது அதே மாதிரி 2 மணி நேரம் நடக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கு. அப்போ எப்படி ஒன்றையே அப்ளை பண்ணி பார்க்க முடியும்? இதனால தான் நாங்கள் ஒரே மாதிரி சொல்லுவோம். கெட்டிருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் உங்களுக்கு ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி தெரியுதோ தவிர, அதில் இருக்கிற விஷயங்களை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா வேறு மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது உங்களுக்கு நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது விபத்துக்கான காரணங்கள் பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் லக்னம் கெட்டிருந்தாலே விபத்துக்கள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு லக்னம், அதாவது இரட்டைப்படை பாவ தொடர்புகளோட லக்னம் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 4, 6, 8, 12 இந்த 4 பாவ தொடர்புகள் லக்னத்தில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உடம்பில் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் விபத்துக்கள் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு 8ஆம் பாவமும் இந்த தொடர்பில் இருக்கும். 4, 6, 8, 12 இந்த தொடர்பில் 8ஆம் பாவம் இருந்தாலும் அவங்களுக்கு விபத்துகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா லக்னபாவம் கெட்டிருக்கு, 8ஆம் பாவமும் கெட்டிருக்கு. ஓகேங்களா? அதே போல் அந்த ஜாதகம் புறம் சார்ந்த ஜாதகமாக இருக்கும். ஏன் புறம் சார்ந்த ஜாதகம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கிரகங்கள், அதாவது நம்மக்கிட்ட 9 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த 9 கிரகங்களில் கிட்டத்தட்ட ஒரு 6 கிரகங்களாவது இரட்டைப்படை பாவ தொடர்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த இரட்டைப்படை பாவ தொடர்புகள் வச்சிட்ருக்கிற கிரகங்கள் தசை புத்திகள் நடத்தும் இல்லைங்களா. லைனாக இரட்டைப்படை பாவ தொடர்புகள் இருக்கிற கிரகங்களுடைய தசையில் அதே புத்திகள் நடக்கும். அப்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு மாற்றி ஒரு கிரகம் ஒரு இடஞ்சில் கொடுக்கும், அடுத்த கிரகம் இன்னொரு இடஞ்சில் கொடுக்கும். அதே போல் புத்தி வருது இல்லைங்களா. புத்தி வரும்போதும் அந்தரங்கள் அப்படிங்கிறது ஒரு 8 மாதம் தான். பெரிய அந்தரமே 8 மாதம் தான் இருக்கும். அப்புறம் சின்ன அந்தரம் 1.5 மாதம் தான் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அந்தரங்கள் மாறும்போது அவங்களுக்கு திரும்பவும் விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் விபத்துக்கள், அதாவது தொடர்ந்து விபத்துக்கள். இப்போ தான் இப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு, இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி திரும்பவும் அவங்களுக்கு விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நல்லா இருக்குது. 8ஆம் பாவம் தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. தசா புத்திகள்லேயும் பெரிய மாறுபாடுகள் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் மனோகாரகனான சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சந்திரன் 8-12 வச்சு நடக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் முன் யோசனை அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கவே இருக்காது. டக்குன்னு போய் இப்போது சூடாக இருக்கும், ஒரு பாத்திரம் சூடாக இருக்கும், ஒரு கையில் துணி எதுவும் பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு துணி இல்லைன்னா டக்குன்னு போய் கையை வச்சுருவாங்க. அந்த பாத்திரம் கையை அப்படி பொசுக்கிருமே அப்படின்னு அவங்களுக்கு தோணாது. அவங்க ஏதோ ஒரு வேலை, இந்த வேலையிலையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க, இன்னொரு வேலையிலையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. வேலை முடிஞ்சால் போதும்னு சொல்லி டப்புன்னு பிடிச்சி இறக்குவாங்க, அப்படியே கை பொசுங்கி போயிடும். ஓகேங்களா? அதே போல் ஒரு ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது, அந்த மாதிரி இவங்களே தேடி யோசனை பண்ணாமல் தப்பான ரூட்டுக்கு போயிடுறது. சரி, இப்படி இந்த வழியில் குறுக்கு வழியில் பார்த்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அங்கே போகிறப்போ வண்டி பஞ்சர் ஆகும், இல்லை ஒரு டயர் வெடித்து கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி அவங்களாவே கொஞ்சம் முன் யோசனை இல்லாமல் போய் பிரச்சனைகளில் சிக்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மனோகாரகனான சந்திரன் கெட்டு போயிருக்கிற ஜாதகர்களுக்கு அந்த மாதிரி தான் ஆகும். நல்ல தசாபுத்திகள் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக நம்ம அந்த விபத்து நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடையே பத்திரமாக இருந்து பழகிக்கணும். லக்னபாவம் சிறப்பாக இல்லாமல் 8ஆம் பாவ அதிபதியோடைய தசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை பார்த்ததுமே சொல்லிடுவோம், கவனமாக இருங்க,
கண்டிப்பாக இந்த நேரங்களில் உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த 8ஆம் அதிபதி செவ்வாயாக இருந்தார் அப்படின்னா வாகன விபத்துகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் குரு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ விபத்து அப்படிங்கிறது நம்ம உடலில் அடிபட்டு விபத்து நடக்கும். அது குரு அங்கே வேலை செஞ்சிட்ருக்காருன்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும். உங்களுக்கு பணம் செலவாகணும்னே விபத்து நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா குரு தான் பணத்துக்கு அதிபதி. அந்த மோசமான நிலையில் அங்கே குரு 8ஆம் பாவ அதிபதி வந்து அதுவே அவர் குருவாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தை நிறைய வீணாக்கிறதுக்காகவே உங்களுக்கு விபத்து நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் சுக்கிரனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்குறக்கு லட்சணமாக இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு இடைஞ்சல் போகணும். இப்போ இந்த இடத்துல ஒரு அடி விழுந்துருது, இந்த இடத்துல ஒரு மார்க் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் உங்கள் முகத்தை பார்த்ததும் என்ன கேட்பாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உங்கள் லட்சணமான முகத்தில் ஒரு கோடு போட்டு விட்டுருவார். அதனால் சுக்கிரன் 8ஆம் பாவ அதிபதியாக வர்றாரு அப்படின்னா ரொம்ப பத்திரமா இருக்கணும். ராகு 8ஆம் பாவ அதிபதியாக வர்றாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்துவார். ஐயோ பயங்கர கஷ்டமாக இருக்கும், நிறைய ரத்தம் போய் பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான விஷயங்களை ஏற்படுத்துவார். கேது இருந்தது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான விபத்துக்களை ஏற்படுத்துவார். புதன் இருந்தது அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளை ஏற்படுத்துவார். நரம்பு கட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிரகக்காரகங்களும் சரி பாவக்காரகங்களும் சரி 8ஆம் பாவ அதிபதியாக வரும்போது லக்னம் கெட்டு 8ஆம் பாவம் கெட்டு நிறைய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு இருந்து தசாபுத்திகள் நடத்தும்போது கண்டிப்பாக நிறைய விபத்துகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் இதையெல்லாம் கவனமாக வச்சுக்கிட்டு பத்திரமாக இருந்துக்க பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.